Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. குருட்சேத்திர போர்க்களத்தில் 1000 வீரர்கள் நடுவில் ஒரு மனிதன் மட்டும் உடைந்திருந்தான். அவன் பெயர் அர்ஜுனன். அவனிடம் ஆயுதம் இருந்தது, அவனிடம் திறமை இருந்தது. ஆனால் அவனிடம் ஒரு விஷயம் இல்லை, மனக்கட்டுப்பாடு. அந்த நேரத்தில் அவன் அருகில் நின்றவன் கிருஷ்ணன். இன்று அந்த கிருஷ்ணன் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். உலகத்தை வெல்ல நினைக்கிறாயா? முதலில் உன்னை நீ வென்றாயா? பகுதி 1. மனம் நண்பனா பகைவனா? மனம், அது ஒரு அற்புதமான சக்தி. அது உன்னை உயர்த்தவும் முடியும், அது உன்னை அழிக்கவும் முடியும். கிருஷ்ணன் சொல்கிறார், மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது உன் நண்பன், கட்டுப்பாட்டில் இல்லையெனில் அது உன் பகைவன். நீ எத்தனை முறை தீர்மானித்தாய்? நாளை முதல் சீக்கிரம் எழுவேன், நாளை முதல் உடற்பயிற்சி செய்வேன், நாளை முதல் சோம்பேறித்தனத்தை விடுவேன். ஆனால் மனம் சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் காத்திரு. அந்த ஒரு தருணத்தில் நீ யாரை கேட்கிறாய்? மனதையா அல்லது உன் உயர்ந்த இலக்கையா? பகுதி 2. ஆசை மற்றும் கட்டுப்பாடு. கிருஷ்ணன் ஆசையை எதிர்க்க சொல்லவில்லை, ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆசையிலிருந்து கோபம் வருகிறது, கோபத்திலிருந்து மயக்கம் வருகிறது, மயக்கத்திலிருந்து நினைவிழப்பு, அதிலிருந்து மனிதன் அழிவுக்கு செல்கிறான். இன்று சோஷியல் மீடியா ஸ்க்ரோல், அதிக செலவு, உடனடி இன்பம், இவை அனைத்தும் மனதை அடிமைப்படுத்துகின்றன. செல்ஃப் டிசிப்ளின் என்றால் என்ன? இப்போது வேண்டியது அல்ல, நாளைக்கு நல்லது என்பதை தேர்வு செய்வது. பகுதி 3. கடமை மற்றும் ஒழுக்கம். கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னார், உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது உச்சமான சுய கட்டுப்பாடு. ரிசல்ட் மீது பற்றுதல் பயம், கடமை மீது கவனம் அமைதி. நீ உன் வேலையை முழு மனதுடன் செய், வெற்றி உன்னை தேடி வரும். பகுதி 4. உணர்ச்சி கட்டுப்பாடு. யாராவது உன்னை அவமதிக்கிறார்கள், உன் கோபம் கொதிக்கிறது. அந்த நேரத்தில் சத்தமாக பதில் சொல்வது எளிது, ஆனால் அமைதியாக இருப்பது, அதுதான் உண்மையான சக்தி. கிருஷ்ணன் கற்றுக் கொடுப்பது, அமைதி கொண்டவன்தான் வீரன். உண்மையான சுதந்திரம் என்றால், நாம் நினைப்பது சுதந்திரம் என்றால் எது வேண்டுமானாலும் செய்வது. ஆனால் கிருஷ்ணன் சொல்வது, செய்ய வேண்டாததை செய்யாமலிருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். சுய கட்டுப்பாடு இல்லாமல் வெற்றி இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லாமல் அமைதி இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. அர்ஜுனன் போரில் வென்றது வில்லால் அல்ல, அவன் மனதை வென்றதால்தான். இன்று கிருஷ்ணன் உன்னிடம் சொல்கிறார், உன்னை நீ ஆழு, உலகம் உன்னிடம் தலைகுனியும். உன் மனதை வெல், உன் ஆசைகளை வெல், உன் பயத்தை வெல். அப்பொழுது உன் வாழ்க்கை ஒரு வெற்றி காவியமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்திருந்தால், ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள். இந்த செய்தி இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றலாம், அதனால் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். நீங்கள் எந்த ஒழுக்கத்தை இன்று முதல் தொடங்கப் போகிறீர்கள்? இப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.